ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். சாரி கைஸ், சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதனால தான் சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ போடலான்னு இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன். கொஞ்சம் சளி வேறு பிடிச்சிக்கிச்சு. ஓகே, இதயம் சீரியல் எபிசோடு இன்றைக்கி எப்படி போச்சு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ நம்ம எபிசோடை முதல்ல ஷார்ட்டாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம், சரியா? ஏன்னா எபிசோடோடய நம்ம ரிவ்யூ பண்ணணுன்னா எபிசோடை மட்டும்தான் பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ எபிசோடை வந்து நம்ம முதல்ல பேசிடலாம். இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னா, அந்த சுதாகருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிருக்கும்ல. ஸோ உடனே எல்லாருமே இந்த நேரம் காலம் இதெல்லாம் பற்றி பேசுவாங்க. பேசணுன்னே மீரா டென்ஷன் ஆயிடுவா. உடனே ஆதி வந்து மீராவை வந்து மித்ராவை சமாதானப்படுத்தி எல்லோரும் இடத்த விட்டு போயிடுவாங்க. அப்புறம் 2 பேரும் கண்ணிலேயே ஜாடை காமிச்சுக்குவாங்க, சுதாகரும் மித்ராவும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஆதி வந்து மேலே போயிடுறான், எல்லாம் அவங்க இடத்துக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க மீனாவும் அந்த பாட்டியும் இந்த டிடெக்டிவ் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே, ஃபோட்டோக்காரங்கிட்ட ஃபோட்டோ இது கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்கள்ல, அதை வந்து பாட்டி ஆவப்படுத்துவாப்புல. உடனே வந்து ஃபோன் பண்ணலான்னு போகையில் பாரதி வந்து இனிமேல் இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, என் வாழ்க்கையை வந்து கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, நானே அதை மறக்கணும்னு நினைக்கிறேன், திரும்ப யாவப்படுத்தி என்னை இது பண்ணாதீங்க, நானே நொந்து கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லி டைலாக் பேசிட்டு போயிடுவா. இனிமேல் இந்த மாதிரி வேலை வந்து வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அப்புறம் என்ன நடக்குது, மித்ரா வந்து ஒரே புலம்பல், ஐயோ இந்த பாரதியை இங்கே உள்ளே கொண்டு வந்ததே தப்பாக போச்சு, 2 பேரும் இன்னும் நெருக்கமாகிட்டே இருக்காங்களே, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காப்புல. பால்கனியில் அப்படியே நடந்துக்கிட்டே புலம்பிகிட்டே இருக்கா. அப்புறம் ஒரு சவுண்டு கேட்குது, முடியாதுன்னு பார்த்தா நம்ம குட்டி ஆதி என்ன சொல்கிறாப்புல, மறுபடியும் அந்த தூக்கத்துக்கு பிரச்சனை, நீ எங்களோட தான் தூங்கணும், எங்கள் அம்மாவோட தான் தூங்கணும்னு சொல்லி ஒரே இடம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆதி வந்து முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கா. உடனே மித்ரா வந்துட்டு, ஏன் ஆதி போய் படுக்க வேண்டியது, மித்ரா வந்து என்னன்னே தெரியாமல் நீ போய் படுக்க வேண்டியதானே, அது குழந்தை கூப்பிடுதில்ல அப்படிங்கிறாப்புல. ஆனால் நீ வேற மித்ரா, அவன் பாரதியோட சேர்ந்து படுக்க சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. சொன்னோடனே ஷாக் ஆனோடனே எல்லோரும் என்னை ஏமாத்துறீங்க, எனக்கு ஏதோ ஒரு உடம்பு முடியல அதனால் என்னை ஏமாத்துறீங்கன்னு சொல்லி அந்த குழந்தை ஒரு ட்ராமா பண்ணி ப்ரீசிங்கிறாப்புல மாதிரி வந்து நடிக்கிறாப்புல. இந்த பிளான் வந்து போட்டு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் பாப்பா, சாரதா, பாட்டி, இந்த 3 பேர் சேர்ந்து தான் அந்த குழந்தைய வந்து அப்படி நடிக்க சொல்லுது அவங்க தான். ஸோ 2-3 பேர் சேர்ந்து கிச்சனில் பிளான் போடுறாங்க. பாரதி இந்த கல்யாணம் வந்து நின்னது நல்லது தான், இன்னும் இவங்களை வந்து நம்ம நெருக்கமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பாப்பாவை வச்சு ஆதிக்கிட்ட போய் இந்த மாதிரி நீ வந்து அப்பாவை வந்து இன்றைக்கி நம்ம கூட தான் படுக்க வைக்கிற மாதிரி நீ வந்து அழுது ட்ராமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சொன்ன உடனே அந்த குழந்தைய அதே மாதிரியே பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் போய் படுத்துடுறான்னா, படுக்கும்போது 2 பேரும் நகர்ந்து இவங்க 2 பேர்த்தையும் நடுவில் விட்டுட்டு இந்த புள்ள தமிழ் இங்கிட்டும் ஆதி அங்கிட்டும் சொல்லி படுத்து 2 பேர்த்தையும் நடுவில் விட்டா. உடனே சாரி பாரதி அப்படின்னு, பரவாயில்லைங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கதை சொல்லுங்கன்னொடனே, இப்போ இருக்கிற குழந்தைங்கள பாருங்கள், கதை சொல்லணுன்னே ஒரு ஊரில் ராஜான்னு ஆரம்பித்தாலே கதை வேணான்னு சொல்லுதுங்க. நீயும் அப்பாவை லவ் பண்ண இல்லைம்மா, அந்த கதையை சொல்லுங்க அப்படிங்குதுங்க. எங்கள் நாடு எங்கே ஓடிட்டுருக்குன்னே தெரியல. உடனே வந்து சொல்கிறாப்புல, இந்த மாதிரி நான் இவரை தான் பேக்கை திருடிட்டு போகும்போது இவரை தான் நான் ஆஃபீஸில் பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்த்த முதல் பார்வையிலேயே இவர் தான் என் வாழ்க்கை தோணை, அது இதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாப்புல. அதுக்குள்ளே இங்கே மித்ரா என்ன நினச்சிட்டு இருக்கானா, கனவு கண்டுகிட்டு இருக்கிறா. உடனே 2 பேர் தூங்கிடுறாங்களா. உடனே ஆதி வந்து நான் உங்கள் புருஷன் யார், நீ அவ்வளோ லவ் பண்ணுறீங்க, இவ்வளோ விட்டு கொடுக்காம பேசுகிறீங்க, உங்கள் புருஷன் யாருன்னு சொல்லியே ஆகணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கணுன்னே, என் புருஷன் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லணுன்னே எனக்கே ஷாக் ஆகிடுச்சு ஒரு நிமிஷம். அப்புறம் பார்த்தா அது மித்ரா கண்ட கனவு. உடனே கதவை தட்டி இந்த மாதிரி நம்ம 2 பேரும் ஜாலியாக வெளியே போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மனோவும் அபியும் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்காங்க. இதாங்க இதோட முடிக்கிறாங்க. ஆதி வந்து அந்த மனோவையும் அபியையும் பார்த்துட்றாப்புல. அதோட தொடரும் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ ரிவ்யூவில் என்ன பேசுகிறதுனே எனக்கு தெரியல கைஸ். அதாவது இவ வந்து முதல்ல வந்து ஆதி கூட வாழணும்னு நினைக்கிறாளா இல்லை வாழ வேண்டாம்னு நினைக்கிறாளா, ஒரு இளவும் புரியல இந்த பாரதி நினைக்கிறது. கல்யாணம் நின்று போச்சுன்னு சொன்னோடனே வெளியில் வந்து சிரிக்கிறா, சரியா யாருக்கு தெரியாமல் சிரிக்கிறா.
இங்கே வந்து மீனா கிட்ட வந்து எதுக்கு கத்துறானே தெரியல. ஃபோட்டோவை கிழிச்சு அவள் கையில் கொடுக்குறா பாரு. நான் அப்படியாவது அவளுக்காவது உண்மை தெரியும், சரி ஏதாவது நாடகத்துக்கு ஒரு ட்விஸ்ட்டு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோன்னா, அதுலேயும் இந்த பாரதி வந்து தீயை கொளுத்தி போட்டான். தீயை கொளுத்தி போடுறத விட தண்ணியை ஊற்றி அணைச்சி விட்டான்னு சொல்லலாம். அதுக்கு தான் கரெக்டான மீனிங்காக இருக்கும். ஆமாம், ஃபோட்டோவை தான் கிழிச்சு கொடுத்துட்டான்ல. சரி, ஓகே டன். அதுக்கப்புறம் இந்த பாட்டி சாரதா இவங்க பண்ணுற வேலைத்தனம்லாம் பார்க்குறதுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு விதத்தில் இரிட்டேட்டிங்காக இருந்தாலும் ஒரு விதத்தில் சந்தோஷமாக தான் இருக்குது. சேர்த்து வைக்கிற மாதிரி தான் எல்லா பிளானும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் வேறு என்ன ரிவ்யூ பண்ணுறது கேஸ், நீங்களே சொல்லுங்களேன். இதில் என்ன ரிவ்யூ பண்ணுறது? ஒரு ரிவ்யூவுமே பண்ண முடியாது. மொத்தத்தில் ஒரே விஷயந்தான் கேஸ், ஆதிக்கு வந்து பாரதி வந்து யாரும் தெரிஞ்சுட்டா போதும். ஏன்னா ஏற்கனவே பாரதி வந்து ஆதியைத்தான் நினச்சிட்டு இருக்காப்புல. சரியா? அதனால் ஆதியை வந்து சொன்னாலும் ஏற்றுக்கிற மனநிலையில் தான் பாரதி இருக்கா. அது மட்டும் நல்லா தெரியுது. இதுக்கு இடையில வந்து இந்த மேட்னி தோழர்கள் சொல்லி ப்ரோமோ போடுவாங்க இல்லையா, 3 சீரியலோடது, மௌனம் பேசியதே, இதயம், அதுக்கப்புறம் மனசெல்லாம் 3 சீரியல் போடுவாங்க இல்லையா. அதில் வந்து இதயம் வந்து முதல்ல போட்டாங்க. ஏதோ வீட்டுக்கு வர்றாப்புல, யார் வீடுன்னு தெரியல. அந்த வீட்டுக்கு வந்து ஃபோட்டோவை பார்த்தா என்னோடய ஃப்ரெண்டோட கல்யாணம் இருக்குது. அதான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஆதியோட ஃப்ரெண்டாக ஒருத்தி வருவான் பாருங்கள், அதாவை கல்யாணம் பண்ணுறது. பாரதியோட ஃப்ரெண்டும் ஆதியோட ஃப்ரெண்டும் கல்யாணம் பண்ணிப்பான். அந்த ஃபோட்டோவில் வந்து பாரதி பக்கத்தில் ஆதி நிற்பாப்புல. அப்போ எனக்கும் பாரதிக்கு வந்து ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில வந்து நேராக பாரதிக்கிட்டே போய் கேட்குறான், இது மாதிரி உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம், நீங்கள் எனக்கு யார், என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அதோட இது பண்ணுறாங்க கைஸ். அவ்வளோதான். வேற என்ன இதில் ரிவ்யூ பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஆதிக்கு வந்து தான் நீ பாரதி வாயால் தான் உண்மையை சொல்லுவாளா, இல்லை இவனுக்கே ஞாபகம் வருமா, ஒன்றும் தெரியல. மொத்தத்தில் வந்து இதயம் சீரியல் ஒரு கூறுகட்ட சீரியல், பூமுட்டை சீரியல். சீக்கிரம் இந்த சீரியலை முடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எடுத்த சீனியை ரிப்பீட்டடாக எடுத்துகிட்டே இருக்கிறீங்க. கோயில் சீனு, ஹாஸ்பிட்டல் சீனு, தூக்கத்துக்கு அழுகிறதுக்கு சீனு, இது ரிப்பீட்டட் சீனாகவே இருக்குது. கொஞ்சம் மாற்றி எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். வேறு என்ன கைஸ், கார்த்திகை தீபம் சூப்பராக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் மௌனம் பேசியதே அது சூப்பராக போயிட்டுருக்கு. மனசெல்லாம் வந்து நந்தினி வந்து சீக்கிரம் கரிகாலனை புரிஞ்சுக்கிட்டா போதும். இங்கே வந்து வானதிக்கும் அந்த இன்னொருத்த அருளுக்கும் வந்து சண்டையாகவே தான் இருக்குது எப்போ பார்த்தாலும். அதுக்கப்புறம் சந்தியாராகம் 0. மறுபடியும் ரகுராம் ஆரம்பிச்சிட்டான் ஜானகியை வெளியே அனுப்புறதுக்கு. அதுக்கப்புறம் வேறு என்னப்பா, கெட்டி மேளம். நான் அன்றைக்கே சொன்னேன் கைஸ், முருகன் தான் வந்து இந்த சொத்துக்கெல்லாம் நம்பர் 1 பணக்காரன். மகேஷ் வந்து டோட்டலி 0. அவன்கிட்டலாம் ஒன்றுமே கிடையாது. அவன் வந்து பிச்சைக்காரன். சரியா? முருகனோட அம்மாவை கடத்தி சொத்தெல்லாம் ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்காப்பலாம். அவ்வளோதான். அணியெல்லாம் புட்டெல்லாம் வெளியே வரப்போகுது. மகேஷுக்கு ஆப்பு ரெடியாக இருக்குது. அப்புறம் வேறு என்னப்பா சீரியல் பேசுகிறது, மாறி டோட்டலி 0. வீரா சீரியல் அவங்க அம்மா மாட்டிட்டா. அப்படி தான் புறமோ காமிச்சாங்க. விஜயோட அம்மா வந்து மாட்டிட்டா, அந்த மாதிரி தான் காமிச்சாங்க. வேறு என்ன சீரியல் பேசுகிறது, அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு சீரியலை பற்றி பேசணுன்னா சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம பேசலாம். ஓகேவா? ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல கைஸ். ஆக மொத்தம் டேரக்டர் வந்து எங்கே கதையை நோக்கி கொண்டு போகிறாருன்னே தெரியல. கீழே ப்ரோமோ வரும்போதெல்லாம் கீழே கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்த்தா அவ்வளோ கழுவி ஊற்றுறாங்க. இதயம் சீரியலை ரொம்ப கழுவி ஊற்றுறாங்க. சீக்கிரம் இந்த சீரியலை முடிச்சு தொடங்க, கேவலமான சீரியல், இத்து போன சீரியல் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றுறாங்க இதயம் சீரியலை. சரியா? இந்த அப்புறம் சின்னஞ்சிறு கிளியேன்னு போட்டுட்ருக்குறாங்க. இது எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வீரா சீரியல் இது முடியுமா கைஸ்? எனக்கு என்னமோ அப்படி தான் தெரியுது. ஏன்னா கண்மணி தெரிஞ்சிட்டாப்புல, விஜயோட அம்மா மாட்டிட்டான். அப்புறம் விஜயோட அம்மா மாட்டினா கண்டிப்பாக விஜயோட புட்டு வெளியே வந்துடும். அப்போ அவங்க அன்னை சாவுக்கு இவ தான் காரணம்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டா நாடகம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வீரா சீரியல் தான் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, என்னோட மைண்டில் அப்படி தான் தோணுது. ஏன்னா கண்மணி தெரிஞ்சிட்டா. வேறு அதில் கதையே உண்மையில் என்ன, வில்லிகள்லாம் யாருமே கிடையாது. விஜயை தவிர அங்கே யாருமே வில்லிகள்லாம் கிடையாது. நீ ஒருவேளை இது புதுசாக இது வில்லனை கொண்டு வந்து கதையை இழுக்கலாம். ஏன்னா யார்கிட்டயே வட்டிக்கு கடை வாங்கிட்டு இருக்கார்ல மாறன், நீ அவன் யாருன்னே தெரியல, நீ அந்த கதையை கொண்டு வந்து உள்ளே நுழைக்கலாம். அதனால் வீரா சீரியல் தெரியல, எனக்கு முடியுமா எனக்கு தெரியல கைஸ். அப்புறம் வேறு எந்த சீரியல் முடியும் நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா? ஓகே. வேறு என்ன உங்களோட நிறை குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
நாளைக்கு இதே சீரியலில் ரிவ்யூவில் பார்க்கலாமா? ஓகே, பாய்.